எதிரொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது எக்கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சில பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஞாபக மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி கூட்டிற்கிணங்க மூத்த குடியினர் பிறக்கும் முன்பே தமிழாய் உயிராய் பிறந்த பிறமொழி பிறக்க தாயாய் நிற்கும் இனிமையான என் தாய் தமிழ் மொழியை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கம் கூறி சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் காலம் போதவில்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பறந்து விரிந்த மனம் கொண்டு பாச பிணைப்பால் பரிசளிக்கவும் எங்கள் விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். எங்களை பாராட்டி மகிழ்வூட்ட எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் பசுவனாபுரம் துவக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அவர்களை இரு கரம் கூப்பி வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம். எங்களை பாராட்டி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த இங்கே வந்துள்ள பெற்றோர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவரையும் தலைவணங்கி வருக வருக என வரவேற்கின்றோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு என்ற குரலுக்கேற்ப என் பள்ளி மாணாக்கர்களின் கற்றல் அறிவை மேம்படுத்தும் என் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என மனமுவந்து வரவேற்கின்றேன். அவையில் கூடியிருக்கும் சிறியோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, எதிர்கால சிற்பிகளே, என் பள்ளி மாணாக்க கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மீண்டும் நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று என் வரவேற்புரையை துவக்க உரையாக்கி விழா சிறப்புற அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய உணர்வும் பசுமையும் நிறைந்த நம் பசுவனாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா இன்று. இப்பள்ளியானது 7/8/2003 நடுநிலைப் பள்ளியில் இருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 24/4/2009 மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நாள் பள்ளி ஆண்டு விழா நாள். ஆம், இந்நாள் அங்கீகாரம் மற்றும் புகழுக்கான நேரமும் விருதுகள் மற்றும் வெகுமதிக்கான நேரமும் கொண்ட இனிய நாள். 5 ஏக்கர் வளாகத்தில் 7 வகுப்பறைகள், அதிநவீன கணினி ஆய்வகம், நல் நூல்கள் கொண்ட நூலகம், விதிவிலக்கான கற்றல் அனுபவங்களை வழங்கும் கூட்டு அறிவியல் ஆய்வகம், இணையதள வசதி, சிசிடிவி கேமராக்கள், ஸ்மார்ட் போர்டு கொண்ட வகுப்பறைகள், மாணவர்களுக்கான தனித்துவமான பயண வசதி என அனைத்து சிறப்பு அம்சங்களுடன் மாற்றத்தை ஏற்படுத்துவது வெறும் வகுப்பறை அல்ல, பயிற்சியும் அனுபவமும் கொண்ட ஆசிரியர்கள் தான் என்பதை மெய்ப்பிக்கும் அர்ப்பணிப்புணர்வு கொண்ட ஆசிரியர்களையும் கொண்ட சிறப்பான பள்ளி நம் பள்ளி. மலையை பார்த்து பயந்து விடாதே, மலை மீது நீ ஏறினால் அந்த மலையும் உன் காலுக்கு கீழ் என்றார் பாரதி. ஆனால் மலையையே காலடியில் வைத்து மாண்பை மனதில் இருத்தி கனவு மெய்ப்பட வேண்டும், கரணியிலே பெருமை வேண்டும் என்று செருக்குடன் வாழும் எம் பள்ளி மாணாக்க நட்சத்திர கூட்டங்களின் சாதனைகளையும் 2024-25 ஆண்டின் பெருமை மிகு நிகழ்வுகளையும் ஆண்டறிக்கையாய் தங்கள் முன் சமர்ப்பித்தல் பெருமை கொள்கிறது நம் பள்ளி. மார்ச் 2024 அரசு பொதுத் தேர்வில் 11-12 வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை. 2024-2025 மற்றும் 2025-26 ஆண்டிற்கான SMC மறுகட்டமைப்பு மூலம் புதிய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்த மகத்தான நிகழ்வு. கல்வி வளர்ச்சி நாள். படிக்காத மேதை, அன்புள்ளம் கொண்ட அதிசய மேதை, பண்பாளர், பகுத்தறிவாளர், கல்வி கண் திறந்த பேரறிவாளர் நம் காமராசர் ஐயா பிறந்த நாள் எம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்பான குழந்தைகள், அறிவான குழந்தைகள், ஆசிரியர் அனைவரையும் ஆச்சரியமூட்டிய எம் பள்ளி மாணாக்கர்களின் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம். ஆசை ஆசையாய்
ஆரவாரமாய், ஆர்ப்பரிப்பாய், ஆனந்தமாய், மாலை நேரத்தில் மதிமயங்கும் வேளைகளில் அறிவுத்திறனை பெருக்கிடவே மன்ற செயல்பாடுகளில் மனமகிழ்வுடன் பங்கேற்கும் பல்வேறு மன்ற நிகழ்வுகள். வாரந்தோறும் சத்து மாத்திரைகளை வழங்கி மாணவர்கள் நலனில் கவனம் செலுத்தும் மருத்துவ மன்றம். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியம் பற்றிய அறிந்து கொள்ள பாரம்பரிய மன்றம். இணைய வழி தேர்வுகள், மதிய உணவுக்கு பின் புத்தகம் வாசித்தல், மண்பானை விருந்து, தோட்டத்து விருந்து, கிராமத்து விருந்து, எத்தனை விருந்து, மேநாட்டு விருந்து, எவ்விருந்தானாலும் எம்பள்ளி மாணாக்கர்களின் பார்ப்போரின் கவனம் ஈர்த்த பண்பான பாரம்பரிய உணவு திருவிழா. மண்ணை விட்டு மறைந்தாலும் மனம் விட்டு மறையாத, தேசம் காத்த, தன்னுயிர் ஈர்த்த புகழ்பெற்ற வீர தலைவர்களின் வீர்காத்தா போட்டிகளில் தேசிய அளவில் நம் மாணாக்கர்கள் பங்கு பெற்று சாதனைகள் பெற்ற நிகழ்வு. அறிவியல் திருவிழா, அறிவுக்கோர் அழகு விழா, ஆராய்ச்சி அறவிழா, மாணாக்கர் புதுமை படைக்கும் புதுவிழா. இப்பள்ளி 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வானவில் மன்றம் சார்பாக வட்டார அளவில் பங்கேற்ற அறிவோட்ட அறிவியல் கண்காட்சி. நல்முத்தான நலத்திட்டமான 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மிதிவண்டு வண்டி வழங்கும் விழாவில் நம் SMC தலைவரும் துணைத் தலைவரும் பங்கேற்று மிதிவண்டிகள் வழங்கிய அற்புத நிகழ்வு. மாணாக்கர்களின் வாழ்வு நலம் பெற, உயர் வாழ்க்கை பெற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி, ஓவிய போட்டிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்ட நிகழ்வு. வெல்வோம் ஆங்கிலம் என்பதன் அடிப்படையில் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மொழிகள் ஆய்வக செயல்பாடு. நம் பள்ளி மாணாக்கர்கள் வாழ்வு சிறக்க, எதிர்கால கனவுகள் மேம்பட சீரான உயர்கல்வி வழிகாட்டுதல் மூலம் நீட், JEE, QUT, NEFT, IMU போன்ற தேர்வுகளில் பங்கேற்க சிறந்த வழிகாட்டல். மெல்ல கற்கும் மாணவர்கள் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை தேர்வு செய்யப்பட்டு தமிழ், ஆங்கிலம், கணித பாடங்களில் அடிப்படை விவரங்கள் சிறப்பு பயிற்சி. இந்திய அரசியலமைப்பு தினம் சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்ட நிகழ்வு. சைல்டு வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பள்ளியில் தொடர் வருகை, குழந்தை திருமணம் தடுப்பு, 1098144117 போன்ற தொலைபேசி எண்களின் முக்கியத்துவம், பெண் கல்வி ஊக்குவிப்பு போன்றவற்றை விளக்கப்பட்ட நிகழ்வு. கலை திருவிழா நிகழ்வு மூலம் பல்வேறு கவிதை, கட்டுரை, பாடல், நாட்டியம் என நம் பள்ளி வளாகத்திலேயே சித்திர சோலையாக மாற்றிய சத்தியமங்கலம் வட்டார அளவில் பங்கேற்ற நிகழ்வு. மாணவர்களிடையே தமிழ் பற்றும் தாய்மொழி உணர்வும் ஏற்படுத்தும் நோக்கில் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட அழகிய தமிழ் கூடல் நிகழ்வு. நடனம், நாடகம், கவிதை, பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் என பள்ளி வளாகத்தையே கோலாகலமாக திருவிழா மேடையாக மாற்றிய நிகழ்வு. மாணவர்களின் தனித்திறன் வளர்க்க, தனித்துவமிக்க மாணவராய் சமுதாயத்தில் ஓங்கி நிற்க, அனைத்து வகையான வாழ்க்கை மேம்பாட்டு திறன்களையும் வளர்ப்பதற்கான மகிழ்முற்ற குழுக்கள் அமைக்கும் விழாவானது SMC துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்வு. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் நம் பள்ளி 6 முதல் 6ஆம் வகுப்பு மாணவி தர்சனா மாவட்ட அளவில் பங்கேற்ற நிகழ்வு. பொது அறிவு மற்றும் தேன் சிட்டு வினாடி வினா நிகழ்வில் சத்தியமங்கலம் வட்டார அளவில் பங்கு பெற்று ஈரோடு மாவட்டத்தின் அளவில் கலந்து கொண்ட வாய்ப்பு. கல்வியிலும் கல்வி சாரா செயல்பாடு மட்டுமல்ல, விளையாட்டிலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் பேட்மிண்டனில் மாவட்ட அளவில் 12ஆம் வகுப்பு மாணவன் கோகுல் வெற்றி பெற்றும், CM டிராபி நிகழ்வில் மாவட்ட அளவில் பங்கு பெற்று சிறப்பான நிகழ்வு. கபடி போட்டியில் வட்டார அளவில் கலந்து கொண்ட நிகழ்வு. மாணாக்கர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு வாசிப்பு இயக்கம் மூலம் நல் நூல்கள் வழங்கியும், குழந்தைகளின் நன்னெறி வளர்க்க சிறார் திரைப்படங்கள் மாதந்தோறும் காட்டப்படுகிறது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது 11, 12 மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் சிறப்பான தேர்ச்சி பெறும் பொருட்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் நடத்தப்பட்டு பெற்றோர்களுக்கு மாணவர்களின் தரநிலை பற்றி விளக்கம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவதுடன் 84 குழந்தைகளுக்கு இலவச பேருந்து பயண அட்டை பெற்று வழங்கப்பட்டும், 157 குழந்தைகளுக்கு ஆதார் அப்டேஷன் செய்து தரப்பட்டும், 151 குழந்தைகளுக்கு அஞ்சலக வங்கி கணக்கு துவங்கியும், 18 குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பெறவும் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளியின் கட்டமைப்பு சார்ந்து பல்வேறு சிறிய முயற்சிகள் மூலம் PWD மூலம்
ரூ. 17,20,000 ஒதுக்கீடு பெறப்பட்டு 3 வகுப்பறைகளும் மாணவர்களுக்கான கழிவறைகள் வசதிகளும் பள்ளி அலுவலக அறை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக உபயோகத்தில் இல்லாத ஆழ்குழாய் கிணறு போர்வெல் ஆனது கிட்டத்தட்ட ரூ. 10,000 செலவழிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் ஆண்டு விழா முடிவுற்ற பின் பொங்கல் திருநாளானது மிக விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. வருகின்ற குடியரசு தின விழாவன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பிரிவு உபச்சார விழாவும் மாணவர்கள் தேர்வில் நல்வெற்றி பெற லைட்டனிங் செரிமனி மூலம் பெற்றோர்கள் ஆசி பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எம் பள்ளி மாணாக்கர்கள் வாழ்வில் வளம் பெற மாவட்ட மாநில அளவில் வெற்றிகளை பெற இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தங்கள் அனைவரின் நல்வாழ்த்துக்களுடன் எங்களின் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய அறப்பணியானது மேலும் தொடரும் என உறுதியளித்து ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க வாய்ப்பளித்த நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தவறு செய்யும் பொழுது கொஞ்சம் கண்டிப்புடனும், அறிவுரை சொல்லும் பொழுது அதிக அன்புடனும் பேசுவீர்கள். எவ்வாறு என்று இந்த நொடி வரையும் ஆச்சரியம் கொள்கிறோம். உங்கள் மாற்றம் அந்நியன் மாதிரி தெரிகிறது என்பார்கள். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எங்கள் மீது அக்கறை கொண்ட அன்னை மாதிரி என்று. மாதிரி எல்லாம் இல்லை, நிஜத்திலும் நீங்கள் எங்களுக்கு அன்னைதான். கற்பனை உறங்கினால் காவியம் இல்லை, தூரிகை உறங்கினால் ஓவியம் இல்லை. பள்ளிகள் இல்லையேல் கல்வி இல்லை, கல்வி இல்லையேல் வாழ்க்கையும் இல்லை. கல்வியை கற்கவும் அறிவை வளர்க்கவும் காத்து கிடக்கும் கல்வி சாலையை தேடி வந்த மாணாக்க செல்வங்கள் பண்போடு நல்லொழுக்கத்தோடு கல்வி கற்றிடவும், சமுதாய உணர்வோடு நல்லெண்ணத்தோடு கற்றலை ஊக்குவிக்கவும், ஆசிரியர்களின் அறப்பணியில் அர்ப்பணிப்பு உணர்வு ஓங்கிடவும், சீருடனும் பாங்குடனும் முத்தான அறிவுரைகளை வழங்கியும் எடுத்த வேலையை சிறப்பாக முடித்திடவே சீரிய முறையினிலே கண்டிப்பு வார்த்தையுடனே அறிவுரை பல வழங்கிடும் எங்களது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை தலைமுறை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி வரவேற்று என் தலைமை உரையை துவக்குகின்றேன். பள்ளிக்கூடம் என்பது வெறும் கல் மண் கொண்ட கட்டிடம் அல்ல, உயிரும் உணர்வும் கொண்ட ஆலயம். ஒரு ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது எவ்வளவு பயபக்தியுடன் நல்லுணர்வுடன் நுழைகின்றோமோ அப்படித்தான் கல்வி கூடங்களிலும் நுழைய வேண்டும். நம் பள்ளி நம் பெருமை, எங்கு பார்த்தாலும் இந்த வாசகம். இதன் பொருள்தான் என்ன? கடந்த வாரம் முதன்மை கல்வி அலுவலர் ஒரு விவரம் கேட்டிருந்தார். பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்வில் அதற்கான புத்தக வெளியீடு. புத்தகத்தில் அரசு பள்ளி மாணாக்கர்களின் மகத்தான சாதனை பற்றிய வெளியீடு, பரிசு பெற்ற நிகழ்வு பற்றியும் மாணாக்கர்களின் சாதனைகளை பற்றியும் கேட்டு ஒரு மெயிலானது எங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. என்னுள் ஒரு ஏக்க உணர்வு. இப்பள்ளி மாணாக்கர்களின் வியத்தகு சாதனை தான் என்ன? நீங்கள் எப்பொழுது சாதனையாளராய் வீடு கொண்டு எழப்போகின்றீர்கள்? எதை கண்டும் துவழாதே, கீழே விழுந்தால் விதையாய் முளைத்தெடு. தேர்வில் தோல்வியா? கவலையே வேண்டாம். இருக்கின்ற காலத்தை சரியாக பயன்படுத்து, வெற்றி நிச்சயம். செல்வம் வேண்டும், செழிப்பு வேண்டும், பதவி வேண்டும், புகழும் நிலை வேண்டும், இன்னும் எத்தனையோ வேண்டும். இவை நமக்கு சாத்தியமா? இந்த கேள்விக்கு விடைதான் என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம். தன்னம்பிக்கை வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், ஆசை வேண்டும், பொறுமை வேண்டும், நல் குறிக்கோள் வேண்டும், நல் திட்டமிடல் வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக கடின உழைப்பு வேண்டும். இவை இருந்தால் வெற்றி நம் கையில். நிச்சயம் எதுவும் சாத்தியமாகும். அன்றாடம் உன்னிடத்தில் இவையெல்லாம் தீயாக கொழுந்து விட்டெறிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ எல்லாவற்றையும் ஜெயிப்பாய். ஒரு முறை சொன்னால் எதுவும் வார்த்தை தான், அதையே மீண்டும் மீண்டும் சொன்னால் அது மந்திரம். இதை புரிந்து கொண்டால் குழந்தைகளே, நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். உங்களுக்காக வாழும் உங்கள் தாய் தந்தையரின் உணர்வுகளை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்பது வள்ளுவனின் வாக்கு. எந்த நன்றியை மறந்தாலும் கடவுள் உன்னை மன்னிப்பார். ஆனால் பெற்றோர்கள் செய்கின்ற அத்தனை உதவிகளையும் மறக்கின்ற எந்த குழந்தையையும் கடவுள் எப்பொழுதும் மன்னிக்கவே மாட்டார். இதுதான் இந்த குறளினுடைய முக்கியமான விளக்கம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் கட்டாயமாக வாழ்க்கை உங்கள் கையில். மாணாக்க குழந்தைகளே, படிப்பதில் முக்கியமான ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆசிரியர்கள் உங்களை நன்றாக படியுங்கள்,
நன்றாக படியுங்கள், நல்ல மதிப்பெண் பெறுங்கள் என்பதுதான் எப்பொழுதும் ஆசிரியர் கூறக்கூடிய வார்த்தைகள். நன்றாக படியுங்கள் என்றால் நிறைய குழந்தைகள் மதிப்பெண்களை நோக்கி மட்டுமே படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மதிப்பெண்களை நோக்கி படிப்பது வேறு, நன்றாக படிப்பது வேறு. இது இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? நன்றாக படிப்பது என்பது ஆழ்ந்து படிப்பது, புரிந்து படிப்பது. சாதாரணமாக நன்றாக படிக்கிறேன் அப்படின்னா மதிப்பெண்களை நோக்கி மட்டுமே படிப்பது. இது மதிப்பெண் மட்டுமே கிடைக்கும். உன்னுடைய அறிவு என்றைக்கும் அது உயரவே போவதில்லை, வளரவே போவதில்லை. ஆழ்ந்த அறிவு மட்டுமே உன்னுடைய வாழ்வை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். எந்த ஒரு போட்டித் தேர்வையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முதலில் நீங்கள் கீழ்நிலையிலிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் எல்லாமே ஆழ்ந்து கற்றுக்கொண்டால் மட்டுமே இவையெல்லாம் உனக்கு பின்னாளில் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இதையெல்லாம் புரிந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில். மிக முக்கியமாக மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் குடும்பத்தாருடன் இணைந்து இருக்கின்றீர்கள். இயைந்து இருக்கின்றீர்களா? இணைந்து இருப்பது வேறு, இயைந்து இருப்பது வேறு. இணைந்து இருப்பது காலையில் பள்ளிக்கு வந்தவுடன் மாலை பள்ளி முடிந்தவுடன் வீட்டுக்கு திரும்பி உன்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து இருப்பது. இதற்கு பெயர் இணைந்து இருப்பது. இயைந்து இருப்பது என்பது உன்னில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் உன்னுடைய சகல துக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் உன்னுடைய பெற்றோருடன் என்று நீ பகிர்ந்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ உன் பெற்றோருடன் உன் குடும்பத்துடன் இயைந்து வாழ்கின்றாய் என்பது அர்த்தம். அப்போ உன்னிடம் என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன, உனக்கு இன்று பள்ளியில் என்ன நடந்தது, நீ ஒரு பேருந்தில் பயணம் செய்கின்றாய், உனக்கு என்ன நடந்தது, உன்னிடம் யாரெல்லாம் என்னெல்லாம் கூறினார்கள், உன்னுடைய ஆசிரியர்களிடம் என்ன கூறினார், இது போன்ற நிகழ்வுகளை எத்தனை குழந்தைகள் இன்று பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்கின்றீர்கள். இதையெல்லாம் இன்று பகிர்ந்து கொள்கின்றீர்களோ அன்றுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இயைந்து வாழ்கின்றீர்கள். இதுதான் அதற்கான பொருள். குடும்பம் என்பது நம் அனைவருடைய பலம். அதை பலவீனமாக விட்டுவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது. இதில் கட்டாயம் கவனமாக இருங்கள் குழந்தைகளே, இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ரசித்து வாழ்வது என்பது ஒரு குழந்தையை பார்த்தால் அழகான குழந்தை என ரசிக்க தெரிந்த உன்னுடைய மனம், ஒரு இயற்கையை பார்த்தால் இந்த இயற்கை மிகவும் அழகாக இருக்கின்றது என்பதை ரசிக்க தெரிந்த ஒரு மனம் உன்னுடைய கஷ்டங்களையும் வருத்தங்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பழகி கொண்டால் கட்டாயமாக உங்களுடைய ரசனை உணர்வு அந்த ஒரு துக்கத்தை கூட நல்ல ஒரு சிறந்த ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வாக மாற்றும் என்பதில் ஐயமே கிடையாது. எனவே எதையும் ரசனையுடன் பார்த்து பழகுங்கள். ஒரு ஆசிரியர் உன்னை கடிஞ்சொல்லால் திட்டினால் கூட அதில் கூட உனக்கு ஒரு ரசனை வர வேண்டும். நீங்கள் அதை ரசித்து அனுபவித்தால் கட்டாயமாக உங்கள் தவறுகளை சரி செய்து கொள்வீர்கள். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு நிலையிலும் பிறர் நிலையில் உங்களை வைத்து பாருங்கள். பிறர் நிலையில் உங்களை வைத்து பார்ப்பது என்பதுதான் உங்களை உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. பிறர் நிலையில் உங்களை வைத்து பார்ப்பது என்றால், இப்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன், எனவே என் முன்னால் இருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக இருப்பார்கள். இப்படி ஒரு எண்ணம் வந்தால் கட்டாயமாக நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய பேச்சும் சிறப்பாக இருக்காது. என் முன்னே இருக்கிறவர்களும் என்னை சுற்றி இருக்கின்றவர்களும் எப்படி வாழ்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள், என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை போல் அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வாருங்கள். இதையெல்லாம் செய்தால் கட்டாயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் ஐயம் இல்லை. முதலில் நீ யார் என்று உன்னை உணர்ந்து கொள். இது ரொம்ப முக்கியம். இதற்காக உங்களிடையே ஒரு சிறிய ஒரு கதையை சொல்லுங்க. இந்த கதை ஒரு ஆங்கில புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு காட்டில் அதிகமான அளவில் எறும்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அதே மாதிரி ஒரு வெட்டுக்கிளியும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வெட்டுக்கிளிக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு திறமை உண்டு. அந்த வெட்டுக்கிளி எப்பொழுதும் வயலின் வாசித்துக் கொண்டே இருக்கும். வயலின் வாசிப்பதில் ரொம்ப 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 அதுக்கு பிடித்த ஒரு விஷயம். அப்போ எப்பொழுதுமே அது வயலினை வாசிக்கும், பசி எடுத்தால் போய் இலைகளை உண்ணும், மீண்டும் வயலின் வாசிக்கும். ரொம்ப சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜாயபிளா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது. அப்போ இது ஒரு வயலினை வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே பார்க்குது. அங்கே இருக்கின்ற எறும்புகள் ஆயிரக்கணக்காக சாறை சாறையாக ஊர்ந்து செல்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒரு அரிசி மணிகளை எடுத்து செல்கின்றன. இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றது இந்த வெட்டுக்கிளி. ஆனாலும் இசைப்பதை நிறுத்தவில்லை.
இந்த எறும்புகள் எல்லாம் அந்த அரிசியை கொண்டு அதனுடைய புற்றில் அதனுடைய வீடு அதுதான் அதில் கொண்டு சேமித்து வைக்கின்றன. அப்பொழுது அந்த எறும்பு கூட்டத்தில் இருந்த ஒரு எறும்பை இதனுடைய நண்பர். உடனே அந்த எறும்பு இந்த வெட்டுக்கிளியை பார்த்து, நண்பா, இப்படி காலம் பூரா இப்படி வயலில் வாசித்துக் கொண்டே இருந்தால் இந்த காலம் மாறும், நம்முடைய இந்த வசந்த காலம் மாறும், மழை காலம் வரும், இலைகள் எல்லாம் கொட்டும், அப்பொழுது உனக்கு உணவுக்கு எங்கே போவாய், எங்களுடன் சேர்ந்து உணவை சேமித்து வைக்க பழகு என கூறியது. அதை கேட்ட இந்த வெட்டுக்கிளி, அதையெல்லாம் நான் செய்ய முடியாது, எனக்கு அந்த வேலையெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. எறும்பு அது பாட்டில் அதனுடைய வேலையை தொடர்ந்து அனைத்து எறும்புகளும் செய்து கொண்டே இருக்கு. அந்த வசந்த காலம் முடிந்தது, மழை காலம் ஆரம்பமானது. சரியான கடுமையான குளிர். இந்த வெட்டுக்கிளியால் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை, இலைகள் கிடைக்கவில்லை, பசியினுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. உடனே இந்த வெட்டுக்கிளி முதல்ல போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்டேயே ஒரு உதவியை கேட்போம் என்று அந்த ஒரு எறும்பினுடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறது. எறும்பு, நண்பா, எனக்கு உதவி செய், என்னால் இந்த குளிரையும் தாங்க முடியவில்லை, பசியையும் தாங்க முடியவில்லை என்றது. உடனே அந்த எறும்பை கதவை திறந்து அதை உள்ளே அழைத்து அதற்கு தேவையான போர்வையை கொடுத்து அதற்கு தேவையான உணவையும் வழங்கி, நாங்கள் சொல்லும் பொழுது நீ கேட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, என் தவற்றை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன், இனிமேல் நான் சரியாக இருப்பேன், என்னுடைய தேவைகளை நான் கட்டாயமாக எதிர்காலத்திற்கு தேவையானவற்றை சேமித்து வைத்துக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்கிறது. இதை கேட்டவுடன் எறும்பு என்ன சொல்லுதுன்னா, அப்போ எங்களுடன் சேர்ந்து வரிசையில் வா, நாங்கள் அரிசி எடுத்து வரும் பொழுது நீயும் எங்களுடன் சேர்ந்து எடுத்து வா என்றது. உடனே இந்த வெட்டுக்கிளியும் ஒத்துக்கொண்டது. மழை நின்றது, குளிர் குறைந்தது. இந்த வெட்டுக்கிளி எறும்புகளோட வரிசையில் தினமும் வரிசையில் சென்று கொண்டே இருக்கிறது, இரையை தன்னுடைய எதிர்காலத்திற்கு சேமிக்கின்றது. இதுதான் இந்த கதை. ஆனால் இந்த கதை இங்கே முடிவடைந்தது. ஆனால் இதிலிருந்து நான் இன்னொரு கதை துவங்குகிறது. இதை இப்படி முடிக்க வேண்டாம். எறும்பிற்கும் வெட்டுக்கிளிக்கும் என்ன சம்பந்தம்? எறும்பிற்கும் வெட்டுக்கிளிக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு? இப்போ இந்த கதையை இப்படி நினைச்சு பாருங்களேன். வெட்டுக்கிளி அந்த எறும்போடு சேர்ந்து ஒரு 10-15 நாட்களாக வரிசையில் ஊர்ந்து சென்று அரிசியை கொண்டு வந்து ஒவ்வொரு அரிசியாக சேமிக்கின்றது. நமக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு நினைக்கும் பொழுது ஒரு ஞானோதயம் வரும். அது போல இந்த வெட்டுக்கிளிக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும். அடடா, நாம யாரு? நாம ஏன் இந்த எறும்புகளோட வரிசையில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு புரியவே இல்லை. திடீர்னு இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்ட்டு யோசிக்குது. நான் யார்? என்னை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னால் பறக்க முடியும், என்னால் தேவையான உணவுகளை எளிதாக சேமிக்க முடியும். ஆனால் நான் ஏன் இந்த எறும்புகளின் வரிசையாக நின்று கொண்டு ஒரு நெல்மணியாக நான் சேமித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்த உடனே அவ்வளவுதான், இனிமே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. உடனே எறும்பு நண்பரை கூப்பிட்டு, என்னுடைய வயலினை தாருங்கள், நான் உங்களிடம் இனிமேல் இருக்க மாட்டேன், நான் போகின்றேன் என்று. உடனே அந்த எறும்புகள் எல்லாம் எவ்வளவோ சொல்லி அட்வைஸ் பண்ணுது. வேண்டாம், நீ போனேன்னா மாட்டிக்குவேன், திரும்ப பிரச்சனை வரும், இல்ல முடியாது, நான் போயே தான் தீர்வேங்கிறது வெட்டுக்குது. உடனே எறும்புகள் சொல்லுது, இனிமே பிரச்சனை வந்தால் எங்கள் வீட்டு கதவை நீ தட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டளை விட்டு போ, இந்த அவங்களுடைய வயலின்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. வயலினை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தின் மேலே உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கு. எறும்புகள் எப்பொழுதும் போல் வரிசையில் சென்று உணவை சேமிக்கின்றது. இப்போ இந்த வெட்டுக்கிளிக்கு உள்ளூர ஒரு பயம் வருது. ரொம்ப வேகமா வீரப்பா பேசி வாங்கிட்டு வந்துட்டோமே, நாம இனி எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகின்றோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகின்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே எறும்புகள் போவதே வரிசையாக போவதை பார்க்குது. அப்படி பார்க்கும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா வயலின் வாசிப்பதை நிறுத்திடுச்சு. நிறுத்தின உடனேயுமே வேகமாக சென்று கொண்டிருந்த எறும்புகள் மிக மெதுவாக செல்ல ஆரம்பிச்சு. உடனே இந்த வெட்டுக்கிளி வயலினை வாசித்தது. எறும்புகள் வேகமாக சென்ற எறும்புகள் மெதுவாக போனது, மீண்டும் அது வேகத்தை ஆரம்பிக்குது. மீண்டும் வயலினை நிறுத்துது, எறும்புகள் ஸ்லோவா போக ஆரம்பிக்குது. வயலின் வாசிக்குது, எறும்புகள் வேகமாக நகர்கிறது. பறந்து இப்பொழுது இந்த வெட்டுக்கிளி வயலில் மட்டுமே வாசித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு பிடித்த ஒரு செயல். இப்பொழுது ஒவ்வொரு எறும்பும் ஒரு அரிசியை நாள்தோறும் கொடுக்குது. ஆயிரக்கணக்கான அரிசியை வெட்டுக்கிளியானது அந்த எறும்புகளிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இப்போ இந்த அரிசி அத்தனையும் சாப்பிடவா போகுது? அது தினம் அவ்வளவு அரிசி என்ன பண்ணும்? சோ இதான் இப்ப பிசினஸ். நம்ம மிகப்பெரிய அளவில் அதை மற்றவர்களுக்கு
வியாபாரமாக அது ஆரம்பிக்குது. அப்போ நீ உன்னை யார் என்று உணர்ந்து கொண்டால் உன்னுடைய திட்டமிடலும் உன்னுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் சரியாக பயன்படுத்தினால் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலிருந்து கட்டாயமாக நாம் உயர்வோம் என்பதை இந்த கதையின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதே தெரியவில்லை. ஒரு சாதாரண வெட்டுக்கிழிக்கும் எறும்புக்கும் இருக்கின்ற அறிவு கூட இன்றளவும் நமக்கு வளரவில்லை என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதின் அர்த்தம் என்ன என்பதை குழந்தைகளே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் மாற வேண்டும். இந்த நிகழ்வெல்லாம் மாறினால்தான் நீங்கள் வாழ்க்கையை ஜெயிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தால் கட்டாயமாக இந்த பசுவனாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியானது ஒரு மிக சிறந்த மாணாக்கர்களை உருவாக்கிய சிறந்த பள்ளியாக கட்டாயமாக மிகப்பெரிய பெயரை எடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இதை முதல்ல நீங்க எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா கட்டாயமா இல்லை. வெற்றினாலும் சந்தோஷமா இருக்கீங்க, தோல்வினாலும் சந்தோஷமா இருக்கீங்க. பேப்பர் கொடுக்குறோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் அர்த்தமே இல்லை. 90 மார்க் வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, 9 மார்க் வாங்கினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசமே தெரியல. கடமையை சரியாக செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம், ஏதோ படிக்கணும், என்னவோ படிக்கிறோம், எழுதுறோம், வர மதிப்பெண் வரட்டும். அந்த மதிப்பெண் விடைத்தாள்களை சரியாக திருப்பி பார்க்க கூட உனக்கு உன்னுடைய சோம்பேறித்தனம் அதை பார்க்க கூட விடுறதில்லை. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ குழந்தைகள், நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுடைய மனதில் மாற்றம் வராவிட்டால் கட்டாயமாக நம்மளால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. இதையெல்லாம் சரி பண்ணுங்க, கட்டாயமா நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடுவோம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பாரதியாருடைய பாடல் இப்ப எனக்கு ரொம்ப நினைவுக்கு வர்ற ஒரு பாடல், ரொம்ப பிடித்தமான பாடல் வரிகள். தேடிச் சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பர் பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி ஒரு அழகான ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கார். இந்த பாட்டு எப்படிப்பட்ட வரிகள் இது? ஏதோ பிறந்தேன், ஏதோ வளர்ந்தேன், வாழ்ந்தேன், இருந்தேன், இறந்தேன், எல்லாருக்கும் எப்பவும் நமக்கு சோறு கிடைக்கதான் செய்யுது. இததான் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. தேடி சோறு நிலம் தின்று, சோறு கிடைக்கிறது, நமக்கு நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறோம். சின்ன சிறு கதைகள் பேசி, வேண்டாத கதைகளை எல்லாம் பேசி பள்ளிக்கு எதற்கு வருகின்றோம், என்ன செய்ய வேண்டும், எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுல பேசிட்டு ஜாலியா இருக்கோம். மனம் வாடி துன்பம் மிக உழன்று, கண்ட கதையை பேசும்பொழுது கட்டாயமா பிரச்சனை வந்துடும். அப்ப நமக்குள்ளார மன வருத்தம் வரும். இது மட்டுமல்ல, பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு ஏற்ற அளவுக்கு என்னென்ன செயல் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி, எல்லாம் முடிந்த பிறகு நரைத்து உடல் எல்லாம் மூப்படைந்து ஒரு முதுமையை பெற்று கொடுங்கூற்று திரையென பின் மாயும் பல பிரச்சனைகளை, பல உடலினுடைய ஒரு நோயாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் நம்மை திட்டுவதாக இருக்கட்டும், இது போன்ற பல கொடுமையான விஷயங்களை எல்லாம் அனுபவித்து பின் மாயும், பின் இறந்து போகக்கூடிய வேடிக்கை மனிதர்கள் நிறைந்த இந்த உலகில் என்னையும் அவர்களை போல் நினைத்தாயா என்று கேட்பதுதான் இந்த பாடலினுடைய வரிகளின் அர்த்தம். அப்போ வெறும் சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுக்காக வாழக்கூடாது. பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இருந்துட்டோம் எல்லாம் போக கூடாது. இததான் மேதகு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. நம் பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா. ஓ பிறந்தோம், ரைட்டு, நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம பிறந்துட்டோம். ஆனால் இறப்பு வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்ற வேண்டும், சரித்திரத்தில் நீ இடம்பெற வேண்டும். இது எல்லாம் மாணவ செல்வங்களாகிய உங்களால் முடியும். இதை சரியாக செய்தால் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கலாம். இவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கல்விதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அழியாத செல்வம். கோவிட்-19 வந்துச்சு. அந்த கோவிட் காலத்தில் மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு வரவே வேண்டாம்னு ஒரு அரசாங்கம் ஒரு ஆணையிட்டது. பள்ளிக்கூடங்களுக்கு நீ வராதே, எதற்காக? உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. இதில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? பல கல்வி சாலைகள் மூடுகின்ற அளவிற்கு மோசமான நிலையை பெற்றது. அதிகமான அளவில் குற்றவாளிகள் பெருகி சிறைச்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய நிலையும் நம் நாட்டிற்கு வந்தது.
இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரே ஒரு கொடுமையான ஒரே ஒரு நோய். இந்த நோய் தாக்கம் உனக்கு வந்துவிடக்கூடாது, உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைத்து பள்ளிக்கூடங்களை மூடினால் நீங்கள் கையில் அலைபேசியை வைத்துக் கொண்டு இணையதளத்தின் மூலமாக வேண்டாத விஷயங்களை எல்லாம் உங்கள் மூளைக்குள் கொண்டு சென்று உங்கள் வாழ்க்கையை சிதைத்து இன்று பல மாணாக்க குழந்தைகள் இன்று சிறார் சிறைகளில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு சிறார் சிறைகளில் அதிகமான அளவில் மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். இதை விட ஒரு மோசமான ஒரு சூழல் நம் நாட்டிற்கு வரவே வராது, இனி வரவும் வேண்டாம். அதனால கட்டாயமாக படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம். இப்ப கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது யார் சொன்னா? அவையார் சொன்னார். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. நீ எங்க வேணாலும் போ, ஆனால் கல்வியை கற்றுக்கொண்டு போ. உன்னுடைய கல்விக்கு கிடைக்கின்ற மரியாதை நீ கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து வைத்தாலும் கட்டாயமாக உனக்கு கிடைக்காது. நீங்கள் செல்கின்ற இடத்தில் நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன், நான் இந்த பதவியில் இருக்கின்றேன் என்று சொல்லிப்பார். அங்கு இருக்கின்ற கூட்டம் அனைத்தும் உனக்கு மரியாதை செலுத்தும். கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்துக்கோங்க. மனிதனுக்கு உணவு இல்லாம 40 நாள் வாழலாம், நீரே இல்லாம 3 நாள் வாழலாம், காற்றே இல்லாம 3 நிமிடம் வாழலாம். ஆனா நம்பிக்கை என்பது இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லவா? நேற்று இருந்தவர் இன்று இல்லை, நாளை நாம் இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாளையும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடன். அப்போ கண்டிப்பாக நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தில் நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் கல்வியை நன்றாக கற்க முடியும், நான் உயர்ந்த நிலையை அடைவேன் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் நீங்கள் இன்று வாழ்க்கையின் கீழ்நிலையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது. நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்னு, தான் மட்டும் முன்னேறினால் அவன் கட்டாயமாக முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன் தான் வெற்றியாளன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும். உன்னுடன் படிக்கிறவர்களும் சேர்ந்து தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு போகணும். அப்பதான் நீ ஒரு நல்ல வெற்றியாளன். உன்னுடன் படிப்பவர்களை எல்லாம் இங்கேயே தேர்வில் தோல்வி அடைய வைத்து விட்டு நீ மட்டும் நான் முயற்சி செய்தேன், நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நீ வெறும் முயற்சியாளன் மட்டும்தான், நீ வெற்றியாளன் கிடையாது. உன்னுடன் பயிலும் அத்தனை மாணாக்கர்களும் அடுத்த வகுப்பிற்கு கால் பதிக்க வைக்க வேண்டும். இது உங்கள் கையில் இருக்கு. குழந்தைகளே, இது உங்கள் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு வாழ்க்கை, எப்படியும் வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை. எப்படி வாழ போகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிவு செய்யுங்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க சின்ன குழந்தைங்க. ஓசோ சொல்வாங்க, தவறுகள் செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்கின்றார்கள், ஆனால் கண்டித்த பெற்றோரையும் ஆசிரியரையும் குழந்தைகள் மன்னிக்கின்றனர். எவ்வளவு பெரிய அழகான வரிகள் பாரு. ஓசோ அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு அந்த அவருடைய கவிதையில. தவறு செய்த குழந்தைகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்கின்றார்கள், கண்டிப்பு பெற்ற குழந்தைகள் ஆசிரியரையும் பெற்றோரையும் மன்னித்து விடுகிறார்கள். ஆமா, நாங்க உங்களை கண்டிக்கிறோம், திட்டுறோம், கடுஞ்சொற்களால் திட்டுகிறோம். அடுத்த நிமிஷம் கண்டிங்க வா அப்படின்னு ஒரு ஆசிரியர் அழைத்தால் உடனடியாக ஓடி வருகின்றாய், எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றாய். இங்கே நீ ஆசிரியரையும் மன்னிக்கின்றாய். உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ உன்னை திட்டிவிட்டால் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இதை செய், நீ வா கடைக்கு போயிட்டு வா, உடனடியாக நாம் செய்யறோம். அப்போ நீ பெற்றோரையும் மன்னிக்கின்றாய். அப்போ மன்னித்தல் என்பது, மன்னிப்பு கேட்கறது வேணும்னா மனிதனுடைய குணமாக இருக்கலாம், ஆனால் மன்னிப்பது என்பது தெய்வ குணம். இந்த மன்னிப்பை ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் குழந்தைகள். குழந்தைகளாகிய நீங்கள் மனது வைத்தால் பல மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்கள் மனது வைத்தால் மட்டுமே இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும். இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய பசுநாபுரம் மேல்நிலை பள்ளியும் இப்படித்தான் இருக்கும், எங்கள் ஊரும் இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் கட்டாயமாக எந்த மாற்றமும் வராது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நான் இந்த பள்ளிக்கு வந்தாலும் இந்த பள்ளியினுடைய நிலை இப்படியே தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட மிக முக்கியமான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். உங்கள் தன்னம்பிக்கையும் முயற்சியும் பயிற்சியும் நம் பள்ளிக்கும் ஆசான்களுக்கும் உங்கள் ஊருக்கும் உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் நற்புகழை தேடி தரும் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பள்ளியின் மூத்த ஆசிரியர் முருகானந்தி அவர்கள் பொன்னாடை போட்டு நமது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பு செய்வார். அடுத்ததாக நமது தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நமது பள்ளியின் மூத்த ஆசிரியை முருகானந்தி அவர்கள் பொன்னாடை புலத்தை சிறப்பிப்பு செய்வார். பள்ளியை பற்றி ஒரு சிறு கவிதை தொகுப்பு. மெய்சிலிர்க்கும் இயற்கை மலை அழகு, ஓங்கி உயர்ந்த மரங்கள் ஓரழகு, வளைந்து செல்லும் சாலைகள் தேரழகு, புல்லரிக்கும் அருவிகளும் பேரழகு. அத்தனை அழகையும் கடந்து வந்தால் அதனிலும் உச்சம் நம் பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி பசுனாபுரம். அவ்வளவு அழகு. முதலாக தெரியாததை சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர் தாயெனில் எங்களுக்கு நீயும் ஒரு தாயே. உன்னிடம் கல்வி எனும் அறிவை பெற்று ஒழுக்கம் எனும் குணம் பெற்று இன்று உன் மடியில் தவழும் நாங்கள் என்றும் உன் சேயே. 100க்கு மேல் மாணவர்களை இலைகளாக கொண்டும் திறமையான ஆசிரியர்களை இலைகளாக பெற்றும் தலைமை ஆசிரியர் எனும் வலுவான மரம் ஓங்கிய வளர்ந்த உன் புகழுக்கு நிகர் நீயே. எந்நாளும் அறிவை போதிக்கும் நீங்கள் எங்களின் நாளந்தான், அது எங்களுக்கு தேவை என் நாளும் தான். கிறுக்கல்கள் கூட இங்கு ஆச்சரிய குறிகளாக மாற்றப்படுகின்றன. அறியாமையும் முயலாமையும் இங்கு பொய்யாக்கப்படுகின்றன. ஆறுதலும் அரவணைப்பு மட்டுமல்ல, சில நேரங்களில் அழுகையும் கூட இங்கு தொடுக்கப்படுகின்றன. இப்பள்ளியால் நாங்கள் என்றுமே கொடுத்து வைத்தவர்கள் தான். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவையும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அன்பையும் கொடுத்துதான் வைத்துள்ளோம். அட மலைப்பள்ளி தானே என்று ஏலம் செய்தவர்களுக்கு அடடா மலைப்பள்ளியா என்று அனைத்து செயல்களிலும் ஆச்சரியம் கொள்ள வைத்துள்ளோம். வசதிகள் குறைவுகள் இருந்தும் கிடைக்கும் அறிவும் அனுபவமும் அதிகம் இங்கு என்று அதிக பெருமையுடன் கொஞ்சம் கர்வத்துடன் சொல்லிக் கொள்கிறோம். இது எங்கள் பள்ளி, எங்கள் பெருமை. இன்று நிரம்பி வருவது உங்கள் பானையும் மக்கள் கூட்டம் மட்டுமல்ல, நம் மகிழ்ச்சியும் தான் என்று இந்த கவிதை தொகுப்புடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக பரிசுகளை வழங்க நமது எஸ்எம்சி ஆசிரியை திருமதி சரளா அவர்களை இந்த பரிசுகளை வழங்க அழைக்கின்றோம். அடுத்ததாக சாக்கு போட்டி 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை சி சிவனேஷ் 7ஆம் வகுப்பு பரிசீலனை வழங்கிய நமது வேதியியல் ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சி சிவனேஷ் 7ஆம் வகுப்பு, பா தர்ஷன் 6ஆம் வகுப்பு, பா தர்ஷன் 6ஆம் வகுப்பு. அடுத்ததாக சாக்கு போட்டி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற சாக்கு போட்டியில் இருந்த மாணவர்கள். அடுத்ததாக பரிசுகளை வழங்க நமது எஸ்எம்சி ஆசிரியை கல்பனா அவர்களை பரிசீலனை அளிக்கின்றோம். சாக்கு போட்டி 9 முதல் 10ஆம் வகுப்பு. முதலிடம் சி கோவிந்த். இரண்டாம் இடம் கார்த்திக் 9ஆம் வகுப்பு. கார்த்திக் வருகை புரியாத மாணவர்களுக்கு அந்த வகுப்பின் வகுப்பாசிரியர் வந்து பரிசனை வாங்கி செல்ல வருகிறோம். பரிசீலனை வழங்கிய நமது எஸ்எம்சி ஆசிரியை கல்பனா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசீலனை வழங்க நமது எஸ்எம்சி ஆசிரியை
ஸ்வேதா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக லெமன் வித் ஸ்பூன் 6-8 சி செவனேஷ் 7ஆம் வகுப்பு. சி செவனேஷ் இந்த பரிசினை வழங்க ஸ்வேதா அவர்களை அழைக்கின்றோம். ஆர் குணா 7ஆம் வகுப்பு. ஆர் குணா ஆர் குணா குணா 7ஆம் வகுப்பு வகுப்பாசிரியர் வந்து அந்த அடுத்ததாக பரிசீலனை வழங்க திருமதி முதல் 10ஆம் வகுப்பு வரை பா பிரியதர்ஷினி 9ஆம் வகுப்பு. மா மனிதரணி 10ஆம் வகுப்பு. மனிதரணி 10ஆம் வகுப்பு. அடுத்ததாக பரிசீலனை வழங்க நமது பள்ளியின் தமிழாசிரியர் திரு ஈஸ்வரன் அவர்களை பரிசீலனை வழங்க அழைக்கின்றோம். அடுத்ததாக பாய்ஸ் முதலிடம் பிரவீன் 11ஆம் வகுப்பு. பிரவீன் மணிகண்டன் 11ஆம் வகுப்பு திருநெல்வேலி. மணிகண்டன் 11ஆம் வகுப்பு. அடுத்ததாக பலூன் உடைத்தல் கேர்ள்ஸ் 11 கேர்ள்ஸ். பிரீத்தி 11ஆம் வகுப்பு. பிரீத்தி 11ஆம் வகுப்பு. வைஷ்ணவி 11ஆம் வகுப்பு. பிரீத்தி 2ஆம் வகுப்பு மாணாக்கர்களுடைய குழு வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற 11ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் முதலில் மேடைக்கு வரவும் பரிசினை வழங்க நம் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் பிடித்த மூன்றாம் இடம் படித்த 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கபடி போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த 12ஆம் வகுப்பு மாணாக்கர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். दर्शन बघा घाबरा ಎಲ್ಲ ಲೈನ್ ಇಲ್ಲ ತಂಬಿ ಇಲ್ಲ ದಿಕ್ಷಣೆ ಲೈನ್ ಹೇಳಿ ಏಯ್ ಹಾಂ போட்டியில் பங்கு பெற்று 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு
பெற்ற அனைத்து குழந்தைகளையும் மனதார பாராட்டி வருகிறது என் பள்ளி. இந்நிகழ்வின் இறுதியாக பள்ளி சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றோம், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றோம், கல்வியிலே முதலிடம் பெற்றோம், வருகை பதிவிலே 100% பெற்றோம். நம் பள்ளியின் மணிமகுட நல்முத்தாய், மாண்புமிக்க நல் குழந்தையாய் திகழும் நம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி தர்ஷனா அவர்களுக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது என் பள்ளி. இப்பரிசை இக்குழந்தைக்கு வழங்கி கௌரவிக்க குழந்தையின் பெற்றோரை அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெறும் நம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி தர்ஷனா அவர்களுக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வழங்க அவருடைய பெற்றோரை அன்புடன் அழைக்கின்றோம். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னொன்றால் கொல்லினும் சொல் என்னும் திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப பெற்றோருக்கு பெருமை சேர்த்த இக்குழந்தையின் பெற்றோரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் முக்கியமாக தலைமையாசிரியருக்கு ரொம்ப என் குழந்தைகளோட எல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு படிக்கிறேன். ஆசிரியருக்கு நல்ல பேர் பெற்று தர வேண்டும் என்று நன்றி வணக்கம். அதைத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. அப்படி எனக்கு எடுக்கலைங்கக்கா. இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூண்டாவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூண்டாவ பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 எல்லாம் யோசித்து பாரு. இயற்கையை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். உதிக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி பெற அணுக விடாது. பழைய கால வாழ்க்கை தந்த பரவச பாரு, பழைய கால வாழ்க்கை தந்த பரவச பாரு, ஆனா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் வேட்டையும் பாரு, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 நல்லா யோசிக்க
இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் கொப்பரிக்கிட 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 கொம்பம் கொம்பரிக்கிட 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 கொம்பம் சுத்த காத்த விலக்கி கேட்கும் காலம் வருகுதான் ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேடம் அருகுதான் சுத்தகாத்த விலகி கேட்கும் காலம் வருகுதா ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா ஆனா தண்ணி மட்டும் கண்டு கெட்டும் தூரம் இல்லையா ஞாபகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு எதிர்கால தலைமுறையின் கேட்டு நீக்கிடு நம்ம எதிர்கால தலைமுறையின் கேட்டு நீக்கிடு பாரு 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 நல்லா யோசித்து பாரு பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட முந்து போடு சின்னக்கண்ணு பசும் பழைய போட்டு மாடுபடு சின்னக்கண்ணு மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட முந்து போடு சின்னக்கண்ணு பசும் பழைய போட்டு மாடுபடு சின்னக்கண்ணு காத்தூரு கிச்சடி சம்பா காத்தூரு கிச்சடி சம்பா காத்து வாங்கி வரவழைச்சி நாத்தம் அடிச்சு நட்டு போடு சின்னக்கண்ணு தனியே எட்ட முடிச்சு இறச்சி போடு சின்னக்கண்ணு காத்து படிச்சு நட்டு போடு சின்னக்கண்ணு தனியே எட்ட முடிச்சு இறச்சி போடு சின்னக்கண்ணு பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே கருதெல்லாம் விளைய வச்சு மருதெல்லாம் ஆட வச்சு கருதெல்லாம் விளைய வச்சு மருதெல்லாம் ஆட வச்சு அறுத்து போடு கருத்து மண்ணில் சின்னக்கண்ணு நல்லா அடிச்சு தூண்டி அளந்து போடு சின்னக்கண்ணு தண்ணிய சேர்ந்து கருதெல்லாம் விளைய வச்சு மருதெல்லாம் ஆட வச்சு அறுத்து போடு கருத்து மண்ணில் சின்னக்கண்ணு நல்லா அடிச்சு தூண்டி அளந்து போடு சின்னக்கண்ணு கொடியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில பொள்ளாச்சி சுந்தரிகளே பொள்ளாச்சி சுந்தரிகளே கொடியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எடுத்து சின்னக்கண்ணு விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எடுத்து சின்னக்கண்ணு சேர்த்த பழத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி சேர்த்த பழத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு நீங்களாவது முன்னாடி சொல்லு யார் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லு
வாழ்வின்றால் போராடும் போக்களமே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போக்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நல்வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மழையோ அது பனியோ நீ மோதிவிடு உள்ளமெங்கும் எப்போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும் யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அது நிஜம் புரிந்தால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மழையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்களமே வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானம் அளவை யோசிப்போம் முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்ச கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உருவாகும். நன்றி வணக்கம் என்று முடிஞ்சு வைஷ்ணவி வைஷ்ணவி போதும் போதும் அந்த மாணவர்கள் உற்சாகப்படுத்த நிகழ்கிறோம். வெயிலாம கடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலகீழா மாறுச்சு தடுமாறி நின்னுச்சு நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம் கேட்ட ஏபுரம் குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம் ஆறிருக்கும் பக்கத்துல ஊரு ஊரு வாங்கிச்சு வரலாறு சொல்லுச்சு ஊரு மட்டும் இருக்குதையா அற மட்டும் காணல போன இடம் தெரியல பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்கிறே நன்றி மறந்து சிரிக்கிறே ஆறறில வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே மண்ணை போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுறான் வறுமை கோட்டை வளர்க்குறான் இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குறான் அடிமையாக்க நினைக்கிறான் இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா புழு இங்கே வாழுண்டா மனுஷ பய இனம் மட்டும் மண்ணாகி போகுண்டா நடனம் ஆடப்படுகிறது. அனைவரும் கைத்தட்டி அவர்களை மேலும் உற்சாகப்படுத்த விடுகிறோம். அனைவரும் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த விடுகிறோம்.
நான்கு மேற்கொண்டு தேடி நம் நாட்டு புகழெல்லாம் பாடி எப்போதும் ரசிக்கின்ற ராகம் எல்லோரும் கேட்கின்ற கானம் தப்பாத தாளத்தில் மேளம் எப்போதும் தளராத ஆட்டம்
சார் இப்போ ஓகேங்க சார். ஆடி வந்தே அஞ்சு கொடைக்காரி பாடி வந்தே பாடியனர் தேடி வந்தே தேன் வடிக்கும் பூவு நான் இருக்கும் கோயிலுக்கு
change the song. मैं देसी दारू बांट ली मैं भी हूँ पकाट सी फटक फटक चली मेरे आगे पीछे सारे पीछे हटली रा 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 अरे ये का सत्ता ये का सत्ता ये का सत्ता தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் குச்சியை போல் வந்து மறதி தரிக்க விட்டேனே पैरों से बिल्ली जरा खोल ना संग